மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மை கழுகி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி செபிப்போம். என்னோட நீர் ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க சுவாமி. உங்களுடைய இன்ப சத்தம் எனக்காக துணிக்கட்டும் என்று ஆண்டவரோடு கேளுங்க. ஈன சிலுவையில் ஏறிட்டாரே, எந்த நுக்காய் கஷ்டப்பட்டிட்டாரே, அன்பர் பாதமே சேர்ந்திடவே என்னாளுமே, அன்பர் பாதமே சேர்ந்திடவே என்னாளுமே. சிலுவையில் ஏறிட்டாரே, எந்த நுக்காய் கஷ்டப்பட்டிட்டாரே, ஈன சிலுவையில் ஏறிட்டாரே, எந்த நுக்காய் கஷ்டப்பட்டிட்டாரே, அன்பர் பாதமே சேர்ந்திடவே என்னாளுமே, அன்பர் பாதமே சேர்ந்திடவே என்னாளுமே. அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே நீரே வழியோ சத்தியமோ ஜீவனுமே, வழியோ சத்தியமோ ஜீவனுமே. ஜீவனை உன்னில் இன்று அன்பில் இணைத்தாரே தம்மண்டையாய், சொந்த ஜீவனை என்னில் இன்று அன்பால் அணைத்தாரே வல்லமையாய், ஓந்தன் ஜீவனை மாற்றோருக்காய் ஈந்தனரே, ஓந்தன் ஜீவனை மாற்றோருக்காய் ஈந்தனரே. அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே.
சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ வியாகுலம் உன்னை நெருக்கிடினோ சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ வியாகுலம் உன்னை நெருக்கிடினோ நேசரைத்தான் இன்ப சத்தம் இந்திடுவார் நேசரைத்தான் இன்ப சத்தம் இந்திடுவார் நேசரைத்தான் இன்ப சத்தம் இந்திடுவார் நேசரைத்தான் இன்ப சத்தம் இந்திடுவார் அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வாழியோ சத்தியமோ ஜீவனுமே 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 அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வாழியோ சத்தியமோ ஜீவனுமே தாமே வாழியோ சத்தியமோ ஜீவனுமே வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் அதில் வீற்றிருக்கிற எங்கள் செல்ல தகப்பனை உம்மை நம்பி வருகிற தமது பிள்ளைகளுக்காக நீர் யாவையும் செய்து முடித்திருக்கிறீர். உம்முடைய அன்பினாலும் பரிவினாலும் பாசத்தினாலும் நேசத்தினாலும் நீர் எங்களுக்காய் செய்ய போகிற சகல நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் இருதயங்கள் வாஞ்சிப்பதும் விண்ணப்பம் செய்வதுமான சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிறபடியினால் அதினதின் காலங்களில் சகலமும் நேர்த்தியாய் நீர் செய்கிறபடியினாலே உம்முடைய பாதமதை பற்றி பிடித்திருக்கிறோம் தகப்பனை. எங்கள் அனைவரையும் ஆசீர்வதி. உம்முடைய இரத்தத்தினால் வருகிற மகத்துவங்களை எங்கள் வாழ்விலே நிறைவாய் தந்தருள்வீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல சமர்த்தியான கைதட்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கலாமே. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானிக்கும்படி நம்முடைய கவனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாவிகளான நம்மிடத்திலே, சாவங்கள் நிறைந்தவர்களாகிய நம்மிடத்திலே, உருக்குலைந்து போன நம்மிடத்திலே, சத்தியத்திற்கு விலகி போன நம்மிடத்திலே, தகப்பன் வீட்டின் மேன்மையை உணராதிருந்த நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, தமது விலையேறப்பெற்ற
இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை கழுகி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. சபை ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வாக்கியத்தை பலமுறை தியானம் செய்து வருகிறோம். இன்றைய செய்தியினுடைய சாரம் நமது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் ஆச்சரியமான இரத்தத்தினாலே நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய செல்லக்குமாரனாய் மேன்மை பெற்றவர். கனத்துக்குரியவராகிய கிறிஸ்து இயேசு தன்னை பாவிகளும் சாபங்கள் நிறைந்தவர்களும் அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் ஆகிய மனுக்குலத்திற்காக தன்னை இந்த பூமிக்கு தந்தார். தன் மேன்மையையும் கனத்தையும் எண்ணிப்பாராது தன்னுடைய சுவிட்சமான பிதாவினுடைய மார்பின் மகத்துவங்களையும் சிந்தை செய்யாது மனுக்குலத்திற்காக மீட்புக்காக என்னை தருகிறேன் என்று சொல்லி இயேசு தன்னை மனுக்குலமாகிய உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் தந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். 33.5 ஆண்டு காலங்கள் கிறிஸ்து இயேசுவுடைய ஆச்சரியமான நற்காலங்களை இந்த பூமியிலே செலவிட முடிந்தது. ஒவ்வொரு கட்டங்களும் வித்தியாசமான பயணங்களை இயேசு செய்தார். அவைகளில் மிக பிரதானமாய் இந்த சிலுவையை பற்றிய தியான காலங்களில் இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி பயணத்தினுடைய மகத்துவங்களை எல்லாம் தியானம் செய்து வருகிறோம். அதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளினால் அடிக்கப்பட்டு விலாவிலே குத்தப்பட்டவராய் சரீரமெல்லாம் உளவுச்சால் போல் கிழிக்கப்பட்டு அவர் கொடுமை அனுபவித்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையும் இந்த பூமிக்கு தந்தார். தன் ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். இந்த ரத்தம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த ரத்தத்தின் மேன்மை, இந்த ரத்தத்தின் மேன்மை, இந்த மகத்துவங்கள் என்ற பகுதி கல்வாரி பயணத்திலே மனிதனுடைய இருதயங்களை திடுக்கிட செய்கிற, ஆச்சரியப்பட வைக்கிற, அதிர்ச்சியடை செய்கிற ஒரு பகுதியாகவே இருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை, இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது, அந்த இரத்தத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் நம்ம மேல வச்ச சிநேகம், நம்ம மேல வச்ச அன்பு, அது மரணத்தை விட கொடிது என்பதனால அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தினார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான்களாகவே இருக்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மேன்மையை பெற்றவர்கள். இந்த இரத்தத்தின் மகத்துவங்களை குறித்து வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? இந்த இரத்தம் சாதாரண இரத்தம் அல்ல. பாவ பூமியிலே சிந்தப்பட்ட, சாப பூமியிலே சிந்தப்பட்ட, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான இந்த பூமியிலே சிந்தப்பட்ட, துஷ்டர்கள் நிறைந்த இந்த பூமியிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சாதாரண இரத்தம் அல்ல. இந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஆச்சரியமான இரத்தம். பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிற இரத்தம். அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய இரத்தத்திலே குற்றம் இல்லை.
எந்த நியாயாசனங்களும் அவரை விசாரித்து இவரில் எவ்வித தவறுகளையும் காணோம், இவர் குற்றவாளி அல்ல, குற்றமில்லாத இரத்தம், இயேசுவின் இரத்தம் புது உடன்படிக்கையின் ஆச்சரியமான இரத்தம். பரலோகத்தோடு தூரமாயிருந்த தமது பிள்ளைகளாகிய நமக்கு புது உடன்பாட்டை உருவாக்கி, நீங்கள் இனிமேல் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உன்னதத்திற்குரியவர்கள் என்ற ஒரு உடன்பாட்டை உருவாக்கின இரத்தம். இந்த இரத்தம் பழுதற்ற இரத்தம், இதில் பழுதில்லை, மாசில்லாத, தூசில்லாத, சேதமில்லா இரத்தம் இந்த இயேசுவின் இரத்தம். மட்டுமல்ல, மாண்டு போகிற நம்மை, வேதனையிலே துவண்டு போகிற நம்மை, ஆழத்தில் மூழ்கடிக்கப்படுகிற நம்மை, சேற்றிலே கிடக்கிற நம்மை கரங்களை பிடிச்சு நம்மை மீட்பதற்காக சிந்தப்பட்ட மீட்பின் இரத்தம் இந்த இயேசுவின் இரத்தம். அது மட்டுமல்ல, கர்த்தரிடத்தில் சேரக்கூடாதவர்களாய் தூரத்திலே நின்று கொண்டிருந்தோம், தேவனுக்கும் நமக்கும் வெகு தூரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு சமீபமாய், அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தின் மகத்துவத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். தூரத்தில் இருந்த நம்மை, கானானிய பெண்ணை போல் சபிக்கப்பட்ட வம்சத்தில் பிறந்த நம்மை, எரிகோவில் நன்மையே உருவாகாது என்கிற பட்டணத்திலே வாழ்ந்த நம்மை, தூரத்தில் இருந்த நம்மை அவருக்கு சமீபமாக்கி, அவர் அருகாமையிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி, அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்து, அவருடைய சிநேகிதர்கள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்து, அவருடைய பங்கும் அவருடைய சுதந்திரமுமாயிருக்கிறீர்கள் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து, இன்றைக்கு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வச்சிருக்கிறார். இந்த இரத்தத்தின் மேன்மையை சொல்லி மிகையாகாது. ஆமென் சொல்லுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மைகளை அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு தேவ ஆவியானவருடைய கவனங்களுக்கு சொல்ல விரும்புகிற சிற்சில வார்த்தைகளுக்காக சிற்சில வசனங்களை கோடிட்டாக வேண்டும் என்று தேவ ஆவியினாலே கட்டாயப்படுத்தப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு நிழலாக பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் பலிப்பொருளாய் செலுத்தப்பட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று அடையாளமிடுகிற எல்லாவற்றையும் பண்டிதர்கள், புத்திசாலிகள், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவசாலிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அவைகள் அடையாளமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். முதலாக இந்த பூமியில சிந்தப்பட்ட இரத்தம் என்ன இரத்தம் தெரியுமா? இந்த பூமியில சிந்தப்பட்ட
ஒரு ரத்தம். அது என்ன ரத்தம் தெரியுமா? ஆதாம் ஏவாள் என்கிற முற்பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்தார்கள். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தருக்கு விசனம் உண்டாயிற்று. கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை துவங்கினார்கள். தேவன் அற்புதமும் ஆச்சரியமுமான ஒரு தோட்டத்தை உருவாக்கி வச்சு கொடுத்தார். நீங்க வாழ்ந்துருங்க, சுகமா இருங்க. ஏதேன் என்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே 4 நதிகள் ஓடுகிறது. அந்த தோட்டத்திலே பொன் விளைகிறது. அதன் விளைச்சலை பற்றி சொல்ல போனா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவ்வளவு பெரிய மகிமை அந்த தோட்டத்துக்கு ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த தோட்டத்தில் ஒரே ஒரு கட்டாயம் தான் கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தோட்டத்தின் நடுவில் வச்சிருக்கிற, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். அதை மட்டும் தொடாத, இதெல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, அதை மட்டும் நீ தொடாத அப்படின்னு சொன்னார். துஷ்டனுக்கு அது பிடிக்கல. ரகசியமா போய் துஷ்டன் ஏவாளோட ரகசியமா பேசி, பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சுவைப்பதற்கும் அது மிக ருசிகரமானது, ஏன் தாமதிப்பது என்ன, பறித்து புசித்தால் என்ன, உன் புருஷனுக்கும் கொடுத்தால் என்ன என்று தேவனுடைய பிரமாணத்தை மீறினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதுவரைக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெற்றிருந்த ஒரு பெரிய மேன்மை, பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தராகிய தேவன் தோட்டத்தில் இறங்கி வருவார். தோட்டத்தில் இறங்கி வருகிற தெய்வம் அவர்களை விசாரிப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சுகமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் உலகம் கேட்கறது இல்ல, கர்த்தர் கேட்பார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தார். பாவம் செஞ்சாங்க பாருங்க, கர்த்தராகிய தேவன் விசாரிப்பதற்காகவே தோட்டத்தில் வருகிறார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இப்படி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா தேவன் சொன்னதை செய்யாததுனால, கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை தன் வாழ்க்கையில செஞ்சதுனால, ஆதாமும் ஏவாளும் தங்களை மறைத்துக் கொள்வதற்காக இலைகளுக்குள்ளே, தலைகளுக்குள்ளே, மரத்தடிக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவராகிய தேவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறார், ஆதாமே, ஆதாமே, நீ எங்க இருக்க? ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருப்பதனால நான் இலைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கேன் சாமி அப்படின்னா. உன்னை நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? பொல்லாங்கனாகிய சாத்தான், துஷ்டனாகிய பிசாசு. தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, பைபிள் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் இவர்கள் தோட்டத்தில் இராதபடி தோட்டத்திலிருந்து இவர்களை வெளியே அனுப்பி வச்சார். தோட்டத்திற்கு ஒரு சுடரொளி பட்டயத்தை வச்சார் என்றெல்லாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறீர்கள். ஆனா தோட்டத்தை விட்டு வெளியே போகிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களை நிர்வாணிகளை அனுப்பல. பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய தேவன் ஒரு தோல் உடையை உருவாக்கி அவர்களுக்கு அற்புதமா ஒரு வஸ்திரத்தை போட்டுத்தான், நீ வெளியே போனா நிர்வாணின்னு உன்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அனுப்பினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதை எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வஸ்திரம், தோல் வஸ்திரம் வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு.
தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். முதலாக தோல் உடைய உருவாக்கி ஆண்டவர் கொடுக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த தோல் உடை எங்கிருந்து வந்துச்சு? மனுஷ தோல்ல ஒரு உடையை உருவாக்க முடியாது. இந்த தோல் உடையை உருவாக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். பழுதடைந்தவர்கள், பாவிகள், அசுத்தம் நிறைந்தவர்கள், இவர்களுக்கு இனிமேல் பழுதுள்ள வஸ்திரம் அல்ல, பழுதற்றவை, சுத்தமில்லாதவர்கள் சுத்தம் உள்ளவை கொடுக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, பழுதற்ற மாசற்ற அற்புதமான ஒரு மிருகத்தை அடிச்சு தோலை உரிச்சு அந்த தோலை எடுத்து ஒரு உடைய உருவாக்கி ஆண்டவர் கொடுத்தார். முதல் இந்த உலகத்தில் சிந்தப்பட்ட இரத்தம் பழுதற்ற மாசற்ற அற்புதமான ஒரு மிருகத்தின் இரத்தம் சிந்தப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படி ஒரு அற்புதமான வஸ்திரத்தை உடுத்தி ஆச்சரியமா மேன்மையா எவராலும் கிரகிக்க முடியாத ஒரு மேன்மை நிறைந்த வஸ்திரத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு உடுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவது, இந்த பூமியிலே சிந்தப்பட்ட இரத்தம். இந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் ஆபேல் ரெண்டு பேரும் பலி செலுத்த போறாங்க. பலி செலுத்த போகிற நேரத்தில் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேல் சும்மா காணிக்கை கொடுக்கல, தன்னுடைய மந்தைகளில் தலையீற்றையும் கொழுமையானதையும் கர்த்தரிடத்திலே கொண்டு வந்தான். அதை அடிச்சா அந்த இரத்தத்தை ஊற்றினான். அந்த இரத்தம் இரண்டாவது இரத்தமாய் ஊற்றப்பட்டது. இந்த இரத்தமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நிழலாய் இருக்கிறது. மூன்றாவதாய் சிந்தப்பட்ட இரத்தம் காயின் ஆபேல் பலி செலுத்த போனார்கள். பலி செலுத்த போற இடத்துல முகநாடி வேறுபட்டுச்சு. ஏன்? கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை மாத்திரம் அங்கீகரிச்சார்ல, ஏன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல? ஆராதனை ஸ்தலத்துல பலி செலுத்துற இடத்துல முகத்தை கோணிக்கலாமா? கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களா? சரி, வீட்டில் தான் சண்டை போட்ட அடிய வச்ச, தேவாலயத்துக்குள்ள வரும்போது ஆகிலும் இந்த சண்டையை விட்டுட்டு புருஷன் கொண்டாடி வரணுமா இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாவா இல்லையா? சொந்த சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் மாறி மாறி சண்டை இருக்கட்டும். சண்டையை போட்ட ஏங்க, 5 அறிவு படைச்ச மிருகமா இருந்தா கூட இந்த மிருகம் 2 அண்ணம் சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா, அது பூனையா இருந்தாலும் சரி நாயா இருந்தாலும் சரி, அந்த நாயோட வயிற்றோரத்தில் இந்த பூனை படுத்துக்கும், இந்த பூனையோட பக்கத்தில் நாய் படுத்துக்குங்க. ஆனா மனுஷன் 6 அறிவு படைச்ச மனுஷன், இது 2 சேர்ந்துச்சுன்னா என்ன குணம்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? 2 நாள் நல்லா இருப்பாப்புல, 20 நாள் அடிச்சு உடைச்சி, சட்டிப்பட்டியை உடைச்சி அடிச்சு நாசம் பண்ணி இல்லையா? இது மனிதனுடைய சுபாவம். ஏன்னா
ஆண்டவர் 6ஆம் அறிவுன்னு ஒரு அறிவை கொடுத்தாரு பாருங்க. என்ன கேட்டா மனுஷனுக்கு ஆண்டவர் 3 அறிவு கொடுத்துருக்கணும். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 6 அறிவு கொடுத்ததுனாலதான் அளவு கடந்து போக ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? சரி, எப்படியோ வாழ்க்கையில் ஆயிடுச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில நடந்து போகிறதே தெரிஞ்சோ தெரியாமையோ, அறிஞ்சோ அறியாமையோ, புரிஞ்சோ புரியாமையோ ஆயிடுச்சா. பலிபீடத்துக்கு வரும் முன்ன அதெல்லாம் விட்டுட்டு வர வேணாமா? ஊழியக்காரங்களுக்குள்ள சண்டை. நீ அதெல்லாம் பலிபீடத்துக்கு வரும் பொழுது விட்டு விட்டு வர வேண்டாமா? வாலண்டியர்ஸுக்குள்ள சண்டை. நீ அதெல்லாம் பலிபீடத்துக்கு முன்னே வரும் முன்னே விட்டு விட்டு வர வேண்டாமா? இங்க பாட்டு பாடுற நேரத்தில் அந்நிய பாஷையில் அபிஷேகத்தில் நிரம்புற நேரமும் அந்நிய பாஷை ஓர்ராபா ஷிகாலாபா சீகாராபா எல்லாம் அந்நிய பாஷையில எல்லாம் குறவெல்லாம் கிடையாது. ஆனா முகம் மாறிச்சா துஷ்ட பிசாசு. கையை தட்டி கத்துற மயப்படுத்துக்க பார்க்கலாம். மாறிச்சா? மாறல. அந்நிய பாஷைக்கெல்லாம் குழப்பம் இல்லை, அபிஷேகத்துக்கும் குழப்பம் இல்லை, இல்ல ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் நடக்குது. ஆனா இதயத்துல சண்டை இன்னும் மாறல. பிரசங்க கேட்கறது குறைச்சல் இல்லை, சண்டை மாறல. தேவ சமூகத்திலே வருகிற பொழுது, தேவனுக்கு ஊழியம் செய்கிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நீ உன் சகோதரனின் பேரில் குறைவு இருக்குமானால் கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல மன்னிச்சு மறந்து விட்டுட்டு முகநாடி வேறுபடாம தெய்வ சமூகத்துக்கு முன்னாடி பலி செலுத்துவதற்கு நின்றால் ஒழிய ஹலோ முகம் மாறணும், பார்வை மாறணும், வாழ்க்கை மாறணும், செயல் மாறணும். ஹல்லேலூயா. முகநாடி வேறுபட்டது ஏன்? கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்கிறாரு. நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் காலையில் ஆராதனைக்கு நேரமும் வந்துடுறேன். அவ லேட்டா தானே வரா. ஆனா கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் என்ன சொன்னாலும் கொடுக்கிறாரு. நேற்றுக்கு வந்த விசுவாசி, நான் தான் 25 வருஷமா விசுவாசியா இருக்கேன். ஆண்டவர் எனக்கு 5 பைசாக்கு நன்மையை கொடுக்கல. ஆனா நேற்றுக்கு 25 நாள் ஆச்சு. வந்த விசுவாசிக்கு ஆண்டவர் வந்த உடனே வீட்டை கட்டி கொடுத்துட்டாரு. ஒரு அழகான வீடை வாங்கிட்டான், ஒரு காலை வாங்கிட்டான். அவன் பிள்ளைக்கு 25 நாள்ல கல்யாணம் நடந்துச்சு. என்ன ஆசீர்வாதம்! ஆண்டவர் கொட்டிக்கிட்டே இருக்காரு. முகநாடி வேறுபட்டு போச்சு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் செலுத்தின பலி தலையிற்று. அவன் செலுத்துகிற பலி தனக்கு இருப்பவைகளில் கொழுமையானவைகள். பிஞ்சு போனது நஞ்சு போனதெல்லாம் கொடுக்கலங்க. கொழுமையானதை கர்த்தருக்கு கொடுத்தான். தலையிற்று. முதல் முதல் எதுவோ அது என் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு. அது நேரமானாலும் வாழ்க்கையானாலும் பணமானாலும் நன்மையானாலும் எவைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் கர்த்தருக்கு. நம்ம பார்வையில் ஒருவேளை அந்த 5 வருஷம் ஆச்சு, இல்லை 2 வருஷம் ஆச்சு, இல்லை 25 நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. ஆனா 25 நாளோ இல்லை 5 நாளோ அது கர்த்தருடைய பார்வைக்கு முன்னே 30 வருஷ விசுவாச வாழ்க்கையை விட ஹல்லேலூயா 50 வருஷ வாழ்க்கையை விட அந்த 5 நாட்கள் ஆராதனை துதி தலையீற்றை கர்த்தருக்கு கொடுத்து, கொழுமையானதை கர்த்தருக்கு கொடுத்து, கர்த்தரை பிரியப்படுத்தி, கர்த்தரை பற்றி பிடிச்சு கர்த்தருக்கு ஆராதனை செய்த உன்னத அனுபவத்தை கர்த்தர் மறவார். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால் நீ பொறாமைப்படுவதென்ன, நீ விசனப்படுவதென்ன, உன் முகநாடி வேறுபடுவதென்ன?
முகத்தை மாத்திக்கோ, குணத்தை மாத்திக்கோ, செயலை மாத்திக்கோ. கர்த்தர் யார் மேல் கிருபையாய் இருக்க விரும்புகிறாரோ அவர்கள் மேல் கர்த்தர் கிருபையாய் இருப்பார். யார் மேல் தேவன் தயவுள்ளவராய் இருக்க விரும்புகிறாரோ அவர்கள் மேல் கர்த்தர் தயவுள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, முகநாடி வேறுபட்டுச்சு. வெளியே வரும்போதே காயின் யோசிச்சான், இவனை நீ சும்மா விடக்கூடாது. கர்த்தர் அவன் காணிக்கையை அங்கீகரிச்சிட்டார். அப்படின்ன உடனேயே வெளியே புறப்பட்டு வந்து பட்டயத்தால தன் சொந்த சகோதரனாகிய ஆபேலை வெட்டி கொன்று போட்டான். அவன் ரத்தம் இந்த பூமியிலே சிந்திற்று. ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் பாவம் பெருகிறது, பாவம் பெருகிற இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். தண்ணீரினால் இந்த பூமியை அழிக்கப் போகிறேன். ஒரு சிறு ஊரும் பிராணியா இருந்தாலும் சரி, மனுஷன் வரைக்கும் எல்லாவற்றையும் நிக்கிரகம் செய்வேன், அழித்து போடுவேன். எச்சரிப்பு. அந்த காலத்தில், அக்காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே தேவன் யாரையாகிலும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தாரு. அக்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனாயிருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா. ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிப்பா சொல்லு, இந்த பூமியை அழிச்சிருவேன் சொல்லு, அழிச்சிருவேன் சொல்லு. நோவாக்கு கிருபை கிடைத்து, தேவனுடைய தயவும் கர்த்தருடைய கிருபையும் கிடைத்தது. அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதியை காத்துக்கொண்ட நீதிமானும் உத்தமனுமாயிருந்த நோவா தேவனுடைய சமூகத்திலே கிருபை பெற்றவனாய் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவனாகவே இருந்தான். ஆகையால் தெய்வ சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் இந்த பூமியை அழிச்சிட போறார். 40 days இரவு பகல் மழை பெய்யும், மனம் திரும்புங்கள். கர்த்தர் சொல்றார், பாவம் செய்யாத, அநியாயம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத, 40 நாள் மழை பெய்ய போகிறது அப்படின்னு உலகெல்லாம் சொல்லிச்சு. புத்தி கெட்டவன, 40 நாள் மழையாமா, மழை பெஞ்சு பூமியெல்லாம் அழிஞ்சிருமாவா? இவர் வேற சுவிசேஷம் அறியா? ஐயா, சுவிசேஷத்தினுடைய சக்தியே அதுதாங்க. ஆத்துமாவே, பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் ஆண்டு போகாதே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் பேழையாம் கிறிஸ்துவண்டை வாருங்கள். பிழைக்க விரும்பினால் இன்றும் வாருங்கள், இன்றும் வாருங்கள், இன்றும் வாருங்கள் என்பதே நற்செய்தி. தாமதம் செய்யாதே, பாவத்திலே ஆளாதே, பாவத்திலே கண்ணை மூடாதே, பாவத்திலே வாழ்க்கையை அழிச்சிடாதே. இயேசுவண்டை வா. உனக்காய் உனக்காய் தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு பேழையை செய்ய சொல்லியிருக்கார். அந்த பேழைக்கு சில கட்டாயத்தை கொடுத்திருக்கார். நோவா சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல, கேட்டபாடில்லை. மழை பெய்ய ஆரம்பித்தது. நோவாட்ட ஆண்டவர் சொன்னார், நீ உன் குடும்பமும் பிழைக்குள்ள போ, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரசங்கித்த நோவாவுக்கு ஒரு சந்தேகமும் வரல. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். கர்த்தர் சொல்லி இருக்கார். ஆனா தன் குடும்பத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கிக்கிறோம், நம்ம குடும்பத்தை நம்மால சம்பாதிக்க முடிச்சுக்கல. விசுவாசத்தில் வாழ்றோம், நம்ம குடும்பத்தை நம்மால சம்பாதிக்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறோம்,
ஆனா குடும்பத்தை சம்பாதிச்சுக்க முடியல. நோவா அப்படி அல்ல. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏசாயா சொல்றாருல்ல, நானும் தேவன் எனக்கு தந்த சந்ததிகளும் தேவன் தந்த பிள்ளைகளும் கர்த்தருக்கு அற்புதங்களும் அடையாளங்களுமாயிருப்போம். வீட்டுல அப்பா மட்டும் ஆண்டவரை சேவித்தா போதாது, அம்மா மட்டும் கர்த்தரை தேடினா போதாது, பிள்ளைகள் மட்டும் கர்த்தரை தேடினா போதாது. தகப்பன், தாய், பிள்ளைகள் குடும்பமாய் கர்த்தரை சேவியுங்கள். இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ இல்லையோ, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஆத்துமாவை சம்பாதிச்சுக்கிட்டல்ல, நீ ரட்சிப்பை பெற்றுக்கிட்டல்ல, நீ அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டல்ல. நம்ம அதுக்கு பல சாக்க சொல்றோம். என்ன சொல்றோம் தெரியுமா? புருஷனார் வேலைக்கு போவார், நான் சொல்ல வரல. புருஷனார் வெளிநாட்டில் இருக்கார், அதே நான் சொல்ல வரல. பிள்ளைகளை கேட்டா சொல்றோம், அதைகளெல்லாம் ரெடி பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்களெல்லாம் ஆராதனைக்கு ஜெபிக்கிறதுக்கு இப்படிலாம் அதெல்லாம் பயங்கர கஷ்டம் பாஸ்டர். அதனால அதுக பாட்டுக்கு இருக்கட்டும் பாஸ்டர், நான் என் பாட்டுக்கு சர்ச்சுக்கு வந்துடுவேன், என் பாட்டுக்கு ஆராதனைக்கு வந்துடுவேன். இல்லைங்க, வீட்டில் 3-4 படுத்து தூங்குதுங்க, அதுகளை தட்டி எழுப்பி நீ வரும்போ உன் கூட ஆராதனைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அழைச்சிக்கிட்டு வா. ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதாய் என்று தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை என்று தீர்மானம் செய்வாய். கரங்களை தட்டி கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருவோவென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருவோவென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கரங்களை தட்டி
அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளம் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளம் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய ஆலயத்திற்கு நான் தனித்து போவதில்லை, தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் போவோம். சிங்குலர்ல பேசல, ப்ளூரல்ல பேசுறார். நான் தனியா போக மாட்டேன், என் பரிவாரத்தோட போவேன்னு சொல்றார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பர்களே, தேவ சமூகத்திற்கு வரும் பொழுதெல்லாம் எப்படியாவது சேர்ந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற புருஷன், மனைவி, பிள்ளைகள் ஆண்டவர் எப்பெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறாரோ அந்த நேரத்தில் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த காலம் இது கிருபையின் காலம், தேவன் கொடுத்திருக்கிற தயவுக்குரிய காலம், தேவனுடைய பாசத்தினுடைய உச்சகட்டம் வெளிப்படுகிற காலம். இந்த காலத்துல எப்படியாவது நானும் என் வீட்டாரும் எச்சரிப்ப சொல்லி, தேசத்துக்கு சொல்லி தேசம் கேட்கல, சொந்த பந்தத்துக்கு சொல்லி சொந்த பந்தம் கேட்கல, வீட்டாருக்கு சொல்லி வீட்டான் கேட்கல. நோவா பார்த்தாடு சொன்ன, நோவா நீ உன் வீட்டாரும் வேலைக்குள் போங்க, ஜோடு ஜோடா ஒவ்வொரு ஜீவராசிகளையும் வேலைக்குள்ள அனுப்புன்னு சொன்னார். அன்பர்களே, தேவனுடைய கரங்களில் பேழையின் சாவி. பேழையை கர்த்தர் பூட்டிட்டார். பேழையை கர்த்தர் பூட்டுகிற சமயம் வருகிறது. ஆகவே இனி தாமதம் செய்யாதே, இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். அவர் பூட்டினா எந்த மனுஷனாலும் திறக்க முடியாது. பூட்டுனது பூட்டுனது தான். அவர் சாவியை போட்டார்னா அந்த சாவியை யாராலும் பறிக்க முடியாது. ஆமென். தயவு செய்து அப்பா சமூகத்தில் இது தெய்வம் கொடுத்திருக்கிற கிருபையின் காலமாகையால் தேவன் தன் கைகளில் பேழையின் சாவியால பேழையை பூட்டுறதுக்கு முன்னாடி நானும் பேழைக்குள்ள பிரவேசிச்சுறேன், கர்த்தருக்குள்ள வந்துடுறேன். ஐயா, தேவ சமூகத்துக்கு வந்துடுறேன், அப்பா சமூகத்தில் பணிந்துடுறேன் என்று சொல்ல வேண்டிய நேரம். நோவா தன் குடும்பத்தை சம்பாதித்துக் கொண்டான், தன் வாழ்க்கையை சம்பாதிச்சுக்கிட்டான், தன்னோட ஒரு பெரிய பரிமாறத்தை சம்பாதிச்சுக்கிட்டான். பேழையில கர்த்தரவனை காப்பாற்றினார். மழை பெய்தது 40 நாள் இரவும் பகலும். கொட்டோ கொட்டோன் மழை பெஞ்சிச்சு. 1 அடி 2 அடி 3 அடி என்று மழை தண்ணீர் தேசத்தை நிரப்பிட்டு தாக்கு பிடிக்க முடியல. மாண்டு போனார்கள். மனுக்குலம் செத்து மாண்டது, உயிரினங்கள் செத்தது, மாண்டு போயிற்று, அழுகி நாற்றம் எடுத்தது. கர்த்தர் அதை பற்றி கவலையே படல.
40 நாளா ஒரு பச்சை இலை கூட தண்ணீருக்கு மேல தெரியாத அளவுக்கு தன்னுடைய சிருஷ்டிகளை மனஸ்தாபத்தின் நிமித்தம் அழிச்சிட்டார். அவரால் அழிக்கவும் முடியும், அவரால் ஆக்கவும் முடியும். ஹல்லேலூயா. ஒரு பச்சை இலை கூட தெரியாம அழிக்கவும் அவரால் முடியும். நம்மை துள்ளிர்விடும் காலத்துக்கு கொண்டு வந்து பச்சைப்பசேர் என்று வளரும் மரங்களாய் மாற்றவும் அவரால் முடியும். அழிச்சிட்டார். 40 நாள் தயவுள்ள தகப்பன், கிருபையுள்ள தகப்பன், இரக்கமுள்ள தகப்பன் பேழைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நோவாவையும் குடும்பத்தையும் நினைச்சார். ஜீவராசிகளை நினைச்சார். வேதம் சொல்லுகிறது, அரராத் என்கிற மலையில் இந்த பேழை தங்கிற்று. கர்த்தர் மழையை நிறுத்தினார். தண்ணீரின் அலைகள், இரைச்சல்கள் அப்படியே அமரத் துவங்கிற்று. தண்ணீர்கள் வற்றத் துவங்கின. வேதம் சொல்லுகிறது, பேழை பூமியிலே தங்கிற்று. கர்த்தர் வந்தார். மீந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் வந்தார். பேழைய தான் சாவியால திறந்து கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தார். நோவா வெளியே வந்த உடனே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். தகன பலியாக பலிப்பொருட்களை துண்டித்து தோலை உரிச்சு கசடுகளை எடுத்து துண்டு துண்டா வெட்டி சந்தா பலிபீடத்துல சுத்தமா வச்சான். பூமியில 4வது சிந்தப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பலிப்பொருட்கள் வெட்டப்பட்டதே அந்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. இந்த ரத்தமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நிழலாயிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த ரத்தங்கள் எல்லாம் சிந்தப்பட்டதே இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத நான் நிறைய சொல்லிட்டேன். பிரைஸ் காட். கேட்க தவறினவர்கள் இனிமேல் கர்த்தர் ஒரு சிலாக்கியத்தை தருவாராக என்று கேளுங்கள். கேட்கிறவர்கள் கேட்டவர்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அதை திருப்பி நான் சொல்ல வரல. அல்லேலூயா சொல்லுங்க. 5வதாக சிந்தப்பட்டதான இரத்தத்தை பற்றி ஆவியானவர் சிலதை நமக்கு சொல்லுவாராக. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பைபிள் சொல்லுகிறது, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இது ஆபிரகாமை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல சுபாவம் உண்டு. என்ன தெரியுமா? பிரயாணப்படும் போதா இருந்தாலும் சரி, பிரயாணப்பட்டு வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை காத்தாரே, கர்த்தரை நடத்தினாரே, கர்த்தருக்கு நன்மை செய்தாரே,
கர்த்தர் தோல்ல சுமந்தாரே, கர்த்தர் எவ்வளவு மெச்சமா ஆகாரத்தை போட்டு சாப்பாடை போட்டு என் ஆண்டவர் உச்சிதமா வச்சாரே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் ஆபிராம் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துவார். ஹல்லேலூயா. இந்த பலி செலுத்தப்படுகிற பொழுது பலிப்பொருளாய் ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி அங்கே வெட்டப்பட்டது. வேத புஸ்தகத்தில் சரித்திரத்தை உருவாக்கி கொண்டு வருகிற ஒரு அற்புத ரத்தமா இந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நிழலாய் சிந்தப்பட்டது. ஆபிராம் அன்றைக்கு தேவ சமூகத்தில் மனதார 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 தேவன் என் பிரயாணத்திலே பெத்தேலுக்கு புறப்பட்டு ஐயா கூடாரத்தை பெயர்த்து வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து என் பிரயாணத்திலே நான் போகும் பாதையெல்லாம் என்னை காப்பாற்றி என்னை நடத்துகிற என் தேவனுக்கு நான் பலி செலுத்தாதிருப்பது எப்படி என்று தகன பலிகளை, சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிராம் தேவனுடைய சமூகத்தில் தயவு பெற்றதுனால போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த, வேதனை நிறைஞ்ச, கஷ்டம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மை, நம் குடும்பத்தை நடத்தி, நமது தலைமுறைகளை நடத்தி, நம் சபையை நடத்தி, ஆகையால் கர்த்தருடைய பிள்ளையே எந்த நேரமும் காலையில எழும்பியாச்சா தேவ சமூகத்தில் அப்பா ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லணும். மாலையில போய் சேர்ந்தாச்சா, முழங்கால போட்டாச்சா, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் அப்பாவுக்கு. இத சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆபிராம் அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த பரிமாறத்தில் நன்மையில் ஒன்றை எடுத்து கொழுமையானதும் சிறந்ததும் தூய்மையானதுமானதை பலிப்பொருளாய் பலிபீடத்தில் வைத்தான். இன்னைக்கு ஆட்டுக்கடாவை வெட்டி, இல்ல மாட்டுக்கடாவை வெட்டி, இல்ல புறா குஞ்ச வெட்டி நீ எனக்கு பலி செலுத்தின ஆண்டவர் சொல்லல. சங்கீதத்தில் 50ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் என்ன தெரியுமா சொன்னாரு? 23ஆம் வசனத்தில் படிச்சு பாருங்க. 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவிப்படுத்துகிறவருக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. போகும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வரும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 34ஆம் சங்கீதத்தில் தாவீதுடைய வெற்றிக்கு காரணமே எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பே. தன்னுடைய வாழ்க்கையில தாவீது பட்ட அடி, அடிமேல் அடி, கொஞ்ச நஞ்சம் அல்ல. கடைசி ஒரு கட்டத்தில் மொத்தமா வீடு, கூடு, நாடு எல்லாம் சேர்த்து, சம்பாதிச்ச சவதரிச்ச எல்லாம் சேர்த்து அவ்வளவும் போயிடுச்சு. கடைசி தன்னுடைய இருதயத்தை பிளந்த ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய சொந்த மகன் விரோதியா போனான். சொந்த பிள்ளை. ஆனா கூட தாவீது அசரல. கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார், கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார். இதெல்லாம் உலகத்துல நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யும்.
தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதிர்பாராத சிந்தியாத இடத்திலிருந்து நமக்கு அம்புகள் பாயத்தான் செய்யும். ஆனாலும் இந்த வேதனையான கட்டத்தில், துயரமான இந்த கட்டத்தில் சோர்ந்து போகாத, களைத்து போகாதே. உன் ஸ்தோத்திரத்தை நிறுத்தாதே. உன் ஸ்தோத்திரத்தை சர்வாங்க தகன பலியாய் செலுத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சர்வாங்க தகன பலி சர்வவல்ல தேவனுக்கு என்ற பாடல், தெரிந்த பாடல். சேர்ந்து ஒரு முறை கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலே கர்த்தருக்காய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். சர்வாங்க தகன பலி எங்கள் சர்வபல தேவனுக்கு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி, உன்னதனல் ராஜனுக்கு. சர்வாங்க தகன பலி எங்கள் சர்வவல்ல தேவனுக்கு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கே. சர்வாங்க தகன பலி எங்கள் சர்வவல்ல தேவனுக்கே, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கே. சொல்லுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வாங்க தகன பலி எங்கள் சர்வவல்ல தேவனுக்கே, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கே. அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கே, அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கே. விசைத்த மாவி ஓர் வெள்ளிய பலி எங்கள் வெள்ளியனல் ராஜனுக்கே, விசைத்த மாவி ஓர் வெள்ளிய பலி எங்கள் வெள்ளியனல் ராஜனுக்கே. சொல்லுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வாங்க தகன பலி சர்வவல்ல தேவனுக்கே, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கே. சமாதான ஜீவ பலி எங்கள் சமாதான தேவனுக்கே, சமாதான ஜீவ பலி எங்கள் சமாதான தேவனுக்கே. இழித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி என்னை நடத்திடும் தேவனுக்கே, இழித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி என்னை நடத்திடும் தேவனுக்கே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வாங்க தகன பலி சர்வவல்ல தேவனுக்கே, உதடுகளின் ஸ்தோத்திர பலி உன்னதனல் ராஜனுக்கே. சர்வாங்க தகன பலி சர்வவல்ல தேவனுக்கே, உதடுகளின் ஸ்தோத்திர பலி சர்வவல்ல ராஜனுக்கே. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை தினமும் 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 எப்போதும் இடைவிடாது கர்த்தருக்கு செலுத்துங்கள். நன்மையானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
தீமையானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எதை கேட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். இந்த ஸ்தோத்திரம் சாத்தானை வெல்லுகின்ற ஒரு நல்ல சூத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணா சாத்தானுக்கு ஒரு நடுக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. ஒரு அசை உண்டாயிரும். அதனால அதிக ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே இருங்க. போகும்போது வரும்போதெல்லாம் வீண் வார்த்தையை பேசாதீங்க. தேவையில்லாத காரியத்தை பேசுற நேரம் எல்லாம் ஸ்தோத்திரம் போடுங்க. வேலை செய்யற நேரம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே செய்யுங்க. சமைக்கிற நேரம் ஸ்தோத்திரம் போடு. ஸ்தோத்திரம் 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 சொல்லு. எல்லாம் நன்மையா இருக்கும். எல்லாம் ஆசீர்வாதமா மாறும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. பலி செலுத்தப்பட வேண்டும். எப்படி? ஆபிரகாம் சொல்றாரு, பலிபீடத்தை கட்டி. பலிபீடம் அப்படின்றதுக்கு ஒப்புமையா நம்முடைய இருதயத்தை சொல்லலாம். பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை ஒழுங்கு செய்து, பலிபீடத்தை உருவாக்கி, பாவத்துல, அநியாயத்துல, அக்கிரமத்துல, உலக சிநேகத்துல சிக்குண்டு கிடந்த இருதயத்தை கட்டி, ஹல்லேலூயா, தூக்கு நூலை பிடிச்சி சரியா கட்டணும் இருதயத்தை. அது அங்கட்டி இங்கட்டி ஒரு கல்லு கூட மாறக்கூடாது. ஆமென். இருதயம் சரியா இருக்கணும். அந்த ஸ்தோத்திரம் தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். சும்மா கண்டமேனிக்கு செய்யற அநியாயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு போற அநியாயத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணா ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். துன்மார்க்கனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. துஷ்ட பிசாசு ஜெபம் பண்றான் பாரு. ஜெபம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பலிபீடம் கட்டப்பட்டிருந்தா மட்டும்தான் ஸ்தோத்திரம். இல்லாத ஸ்தோத்திரத்துக்கு பயன் இல்லை. காலையில விடிய காலையில ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, பைபிளை எடுத்து கண்ணுல பார்த்து, பைபிளை முத்தம் கொடுத்து, பைபிளை கட்டி பிடிச்சிட்டு தான் போவேன். 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. பலிபீடம் கட்டப்படுவதாக, இதயம் கட்டப்படுவதாக. எப்படி கட்டப்படுவதாக? வசனத்திலே, விசுவாசத்திலே, நீதியிலே, சத்தியத்திலே கட்டப்படுவதாக. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இசை வினைப்பான மாளிகைகளாக உருவாக்கப்படுங்கள். ஆமென். புதிதும் மேன்மையும் நிறைந்த பலிபீடமாய் இதயத்தை உருவாக்கிக்கணும். பிரைஸ் காட். பழையதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. அதெல்லாம் அடிச்சு உடைச்சு தூர போட்டுக்கிட்டு பழைய சுபாவம் வேண்டாத நிறைய இருக்கு. இன்னும் சுயம் சாகல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பழையதெல்லாம் அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணி போட்டு என்ன செய்யணும்? புதுசா இருதயத்தை. கர்த்தருக்குள்ள வந்த பிற்பாடு இன்னும் குணம் மாறல. அதனால சொல்றாரு, புதுசா 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 இதயத்தை மாத்தி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலி செலுத்து. ஒரு ஸ்தோத்திரத்திலே வல்லமை இறங்கி வரும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். ஏன்னா எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிக்கு எதிராக 450 பாகால் தீர்க்கதரிசிகள், ஒரு பெரிய கூட்டம், மாந்திரவாதம் செய்கிறவன், பெல்லிசூரிய செய்கிறவன், அநியாயம் பண்றவன், துன்மார்க்க எல்லாம் சேர்ந்து பெரிய கூட்டமா தேவ மனுஷனுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். கடைசியா ஒரு பெரிய கேள்வி, பெரிய சேலஞ்ச், சவால். அக்கினியால் பதிலளிக்கும் தெய்வமே தெய்வம். யார் தெய்வம்? சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம்.
பார்க்கலாம். யார் தெய்வத்துக்கு சக்தி இருக்கு? 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அடிச்சான், உடைச்சான், கிழிச்சான், நாக்க வரையும் குத்தி பார்த்தான், ரத்தம் எல்லாம் வடிச்சு பார்த்தான், பலனே இல்லை. தேவ மனுஷன் தனித்து நின்றான். கர்மேலிலே நின்று கொண்டு பைபிள் சொல்கிறது, அவ செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த கர்மேலில ஒரு பலிபீடத்தை பழுதில்லாததாய் கட்டி எழுப்பினான். செப்பனிடப்பட்ட பலிபீடத்தை கட்டி எழுப்பினான். அந்த பலிபீடத்துல அடிச்சு முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சு. கீத வாத்தியம் முடிஞ்சுதா? முடிஞ்சு. பாட்டு முடிஞ்சா? முடிஞ்சு. உங்க நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சு. உங்க தெய்வம் வந்தாரா? வரல. உங்க தெய்வம் கேட்டாரா? கேட்கல. உங்க தெய்வம் பார்த்தாரா? பார்க்கல. போரு 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 போரு. பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே நின்று கொண்டு எலியா சகல ஜனங்களை நோக்கி சொன்னார், என் கிட்டே வாருங்கள், என் கிட்டே வாருங்க, என் பக்கத்தில் வாங்க. எல்லாரையும் சுத்தி நிக்க வச்சுட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்த்தார். தன்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தது. ஆண்டவரே, பலிப்பொருள் எல்லாம் வச்சுட்டேன், ஒரே வார்த்தை தான், கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனித. கேட்டருளோ கேட்டருளோ என்றே கதறினார் தேவ மனித. கர்த்தரே தெய்வா, கர்த்தரே தெய்வா என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவா, கர்த்தரே தேவா என்றே ஆர்ப்பரிப்போ. கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்சகாலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்சகாலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிப்போம். தேவச்சான குட்டி சேர்த்த தேவம் பாடினார். பாலி வீழ சப்பரிட்டு பாலியுமிதார். தேவச்சான குட்டி சேர்த்த தேவம் பாடினார். பாலி வீழ சப்பரிட்டு பாலியுமிதார். கேட்டருளோ கேட்டருளோ என்றே கதறினார் தேவ மனிதர். கேட்டருளோ கேட்டருளோ என்றே கதறினார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுவோம் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். உடனே வானங்களை திறந்தார், அக்கினியால் பதில் தந்தார். நான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தேவன் என்று பதில் வந்தது.
வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பாதில் தந்தார் சிவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பாதில் தந்தார் சிவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே கதறின தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே கதறின தேவ ஜனங்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் இயேசுவே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே சத்திய தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே 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 தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்கள் திறந்தது, அக்கினியினால் பதில் வந்தது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் அக்கினியினால் பதிலளித்தார் ஜீவ தெய்வம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்திட்டா, கேட்டனும் சொல்லிட்டா, வானத்து திறப்பார், வானத்து பலகைகளை திறப்பார். அவர் அக்கினியால் பதில் கொடுப்பார், அற்புதங்களால் பதில் கொடுப்பார், அதிசயங்களால் பதில் கொடுப்பார், ஆசீர்வாதங்களால் பதில் கொடுப்பார். அவரே நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்துங்க. ஆபிராம் இப்படி பழுதற்றதும் பிழையற்றதும் மாசற்றதுமான பலிப்பொருளை வச்சு பலி செலுத்தினான். கர்த்தரதை ஏற்றுக்கொண்டார். இப்படி செலுத்தப்பட்ட பலியானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதற்கு நிழலாய் இருக்கிறது. இந்த இரத்தம் அன்பர்களே நிழலாய் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே 39 ஆகமங்கள், அதற்கொரு முற்றுப்புள்ளியை வச்சிட்டு புதிய ஏற்பாடுன்னு ஒரு ஏற்பாடு ஆரம்பிச்சு மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று ஒரு வரலாறு துவங்கி 39 ஆழமான அடிகளை தன் சரீரத்திலே ஏற்று மனுக்குலத்துக்காக தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியில சிந்தி தந்தார். புதிய ஏற்பாட்டின் சகாப்தம் அது. 39 பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள். பழைய ஏற்பாட்டில் சாபங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், நோவுகள், அழிக்கப்படுதல் என்றெல்லாம் இருக்கிறத பார்த்த தெய்வம் 39 ஆகமங்களுக்கு பிற்பாடு ஐயோ மனுக்குலத்தின் மேல வச்ச பாசம், நேசம், அந்த சிநேகம், அந்த 39 நிழல்களையும் விட்டுட்டு
நிஜமா நிஜமா புதிய ஏற்பாட்டில் அவர் இறங்கி வந்து தன்னை தந்து தன் ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தால நம்ம வாழ்க்கையில நினைக்க கூடாத ஆசீர்வாதங்கள், ஆமென், சிந்திக்க கூடாத ஆசீர்வாதங்கள், யோசிக்க கூடாத ஆசீர்வாதங்கள் இயேசுவின் ரத்தத்தால் இதுவரை 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 இருதயத்தில் கூட யோசிக்க கூடாத நன்மைகள் இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தின் மேன்மை. ஒரு சிறு வேத தியானத்துக்காக உங்க கவனங்களை ஆபிரகாம் செலுத்திய பழுதற்ற பலி, அந்த பலியில என்ன கிடைச்சிச்சு அப்படின்றத கொஞ்சம் தொட்டுட்டோம்னு சொன்னா, சில குறிப்பு மட்டும் பார்த்துட்டோம்னு சொன்னா, நிஜமான இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவால நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுக்கலாம். நீங்க இத பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை சட்டன்னு படிச்சு சட்டன்னு முடிச்சிருவோம். வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பலி செலுத்திய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட செய்தி, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நிஜமாய் இயேசு சிந்திய ரத்தத்தை தியானிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சபையே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மதகை தேவன் உனக்காய் திறக்க போகிறார். நம்முடைய சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. கடந்த காலங்களை குறித்து நீ சிந்திக்க வேண்டாம். கடந்ததை நினைத்து நீ கலங்க வேண்டாம். நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தன் சீஷர்கள் அழைச்சு 2 கரங்களை உயர்த்தி சிரசில வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன அதே இயேசு இன்றைக்கும் இந்த ரத்தத்தினால நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தேவன் நம் சபையில ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். இனிமேல் ஆசீர்வாதத்தை நீ தேடி எங்கும் ஓட அவசியமில்லை. கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தை சொன்னாலே ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் வாழ்க்கையில ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை காண்கிற ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, இன்று ஜெபித்து துதித்து ஆராதித்து இவ்விடம் விட்டு நீங்கள் போகும் பொழுது இந்த ஆசீர்வாத மழை உங்க மேல பெய்யும், உங்க சிரசில ஊற்றப்படும். இந்த ஆசீர்வாதத்தின் மதகை தேவன் திறந்து விட்டார். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்ன என்று சோதித்து பாருங்கள். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் 2:19 என்ன சொல்லுகிறது? இன்று 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 நாளை அல்ல, இன்றே ஆசீர்வதிப்பேன். ஒரு நல்ல ஆசீர்வாதமான செய்தி உங்க காதுகளில் வரப்போகிறது. 2, ஆபிரகாம் பலி செலுத்தினார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் எகிப்திலே வந்த பொழுது எகிப்தியர் அந்த ஸ்திரியை அவன் மனைவியாகிய சாராயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள்.
பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அப்படியே 17ஆம் வசனத்துக்கு போவோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். வாதிச்சு போட்டார். பலி செலுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? மனைவியோ புருஷனோ பிள்ளையோ யாரோ, எகிப்தினுடைய சக்திகள், எகிப்துன்னா சாத்தான், துஷ்டன், துன்மார்க்கன், அழிப்பவன், கெடுப்பவன், கொலைபாதகன், பச்சிலம் பிள்ளைகள் கூட என்று பாராமல் நரபலி கொடுப்பவன், அழிச்சு போடுற துஷ்டன். இந்த எகிப்தியன் நம்ம வாழ்க்கையை பார்த்த உடனே நம்ம வாழ்க்கையை அழிச்சிடலாம் நினைச்சு அழிக்கிறவனாய் வருகிறான். அதற்கு அவன் செய்த சூழ்ச்சிகள் பலது, அவன் செய்த கிரியைகள் பலது. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எகிப்தில பார்வோன் உன்னை அழிக்க நினைச்சானோ, உன் மனைவியாகிய சாராய கூட்டிட்டு போயிட்டானோ, என்ன தெரியுமா நடக்கும்? அவனை வாதைகளால் வாதிச்சு இதை செஞ்ச துஷ்டனையும் குடும்பத்தையும் இதற்கு காரணமாய் இருந்தவர்களை வாதைகளால் வாதிப்பேன். 2025 உன் கண்ணால இதை பார்ப்ப. தேவன் இதை செய்ய போகிறார். ஆபிரகாம் ஒரு நாளும் துயரப்படுவதை கர்த்தர் விரும்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்காய் தேவனுடைய யுத்தம் நடந்தது, தேவனுடைய கிரியை நடந்தது. இயேசுவின் ரத்தத்தை சொல்லி வாழ்கிற கிருபையின் கால ஜனமே, கர்த்தருடைய யுத்தம் நின்று போகவில்லை. இயேசுவின் ரத்தம் நிச்சயமாய் இன்றைக்கும் கர்த்தரை தியானித்துக் கொண்டிருக்கிற, ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழிப்பவனும் கெடுப்பவனும் குடும்பத்தை சிதற பண்ணுகிறவனும் இல்லாமல் ஆக்குகிறவனுமாய் புறப்பட்ட யாரார்தாலும் சரி, கர்த்தர் அவங்களையும் குடும்பத்தையும் வாதையால பாதிப்பார். எழுதி வச்சுக்கோ, தேவன் அதை செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவது பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். எகிப்துக்கு வந்த ஆபிரகாமையும் சாராயையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அபகரிச்சுக்கிட்ட இந்த பார்வோன் தெய்வம் அடிச்சார் பாருங்க, அடி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வம் நமக்காக இயேசு ரத்தத்தை சொல்ல 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 சாத்தானுக்கும் அவனால் பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்களாகிய பலருக்கும் அடி விழுந்துகிட்டே இருக்கும், வாத வந்துகிட்டே இருக்கும். புரியலையா? இயேசு ரத்தத்தை சொல்ல 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 குடும்பத்தை, வாழ்க்கையை, நன்மையை கெடுக்கிறவன், சபையை கெடுக்கிறவன், ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன், துஷ்ட யாரா இருந்தாலும் சரி, நீ ஸ்தோத்திரம் சொல்ல 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 கர்த்தர் அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் சும்மாலாம் கொன்று போட மாட்டார், அடிச்சே கொள்ளுவார். அடி அடி அடிப்பார், சித்திரவதப்படுத்தி வாதையை அனுப்பி அழிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல கர்த்தர் செய்ய போறார் என்றதை விசுவாசிங்க. நீங்க பார்க்கலாம்.
உங்க கண்களால் இதை பார்ப்பீர்கள். ஆமென். அரசன் அன்னைக்கு செய்வான், தெய்வம் நின்னு செய்வான். அப்படின்றதுக்கு அடையாளமே இதுதான். ஆண்டவர் ஒரு நாள் அடிச்சு அன்னைக்கு விட்டுருவார். அப்புறம் 2 நாளுக்கு அடிச்சு அடுத்த அடி சலாரும் வைப்பார், அடி விட்டுருவார். அரசனா அன்னைக்கே பிடிச்சி அழிச்சிருவான். தெய்வம் அப்படி இல்லை, அணு அணுவா கொன்றுதான் அவனை அழிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இதை எழுதி வச்சுக்கங்க. இது சத்தியம், இது தீர்க்க தரிசனம். ஆமென். அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திர பலி இடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் இரத்தத்தை நம்பி, இயேசுவின் இரத்தத்தை, கர்த்தருடைய மகத்துவமான மேன்மையை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, இயேசுவின் இரத்தத்தால் நம்ம கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்தமா சொல்றேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வியாதி அப்படின்ற ஒரு பகுதியை வேத புஸ்தகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆபிரகாம் செலுத்தின பலி, ஆமென். நீங்க பைபிள்ல எங்க வேணா படிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு இடமும் எழுதப்படல. ஹல்லேலூயா. எங்க வேணா நீங்க படிச்சு பாருங்க. நீங்க ஸ்தோத்திர பலி இட்டா இனிமே உங்களுக்கு வியாதி வராது. நீங்க இயேசு ரத்தத்தை சொன்னா, blood of Jesus Christ, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு சொன்னா கட்டி கரையும், பலவீனம் மாறும், இருக்கிற வீசிங் மாறும், கேன்சர் மாறும், ஃபிட்ஸ் வியாதி மாறும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்ல 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 உன் வியாதி மாறும். ஒருவேளை இதுவரைக்கும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிற பகுதியா கூட இருக்கலாம். இயேசுவின் ரத்தத்தை சொல்லி அந்த இடத்தை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு புது தசையை உருவாக்கி, அந்த இடத்துல புது நரம்பை உருவாக்கி, ரீகாபா ஷந்தலா ரகாமா சியந்தராபா, அவருடைய அற்புதமான கரங்கள் நம்மை தொடும். அவருடைய கைகள், ஆணி பாய்ந்த கைகள் நம்மை தொடும். அற்புத சுகம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். 23, 25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவார். In Jesus name. இயேசுவின் ரத்தத்தை தியானம் பண்ணி ஏதோ 40 days அப்படியே கடத்தி விட்டுட்டோம் அப்படின்றது இல்ல. This is last day. Hallelujah. Amen. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாளில் இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி, பலவீனம் எதுவா இருந்தாலும் சரி, இயேசு ரத்தம் அதை மாற்றும். இயேசு ரத்தம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய பரிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி.
வியாதிகள் வந்தாலோ, கடும் தோல்விகள் நேர்ந்தாலோ, பெரும் வியாதிகள் வந்தாலோ, கடும் தோல்விகள் நேர்ந்தாலோ, பல சோதனை சூழ்ந்தாலோ, இன்ப ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலோ, இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு எந்தன் பரிகாரி, இன்ப இயேசு எந்தன் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசுவின் இரத்தத்தால் சகல வியாதிகளுக்கு பரிகாரம் உண்டு. அவர் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், நம்முடைய வீட்டை விட்டு விலக்குவார், நம்முடைய ரத்தத்தை விட்டு விலக்குவார், எலும்புகளை விட்டு விலக்குவார், நம்முடைய நரம்புகளை விட்டு விலக்குவார். இன்றைக்கே அற்புதங்கள் உங்கள் சரீரங்களில் நடக்கும். நீங்க வியாதிப்பட்டவன் அல்ல, இயேசுவால சுகமாக்கப்பட்டிருக்கிற, இயேசுவால விடுவிக்கப்பட்டிருக்கிற, இயேசுவால அற்புதம் பெற்றிருக்கிற, இயேசுவின் இரத்தத்தால எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலை. இயேசுவின் இரத்தத்தால விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால விடுதலை. இயேசுவின் இரத்தத்தினால என் குடும்பத்துல, வாழ்க்கையில, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில இருக்கிற எல்லா வியாதிகளையும் மாற்றுகிறார். என்ன அணுக்கள் குறைவுகளோ இயேசுவின் இரத்தம் அதை கொடுக்கும். உங்க ரத்தத்துல சுகர் இருக்குமானா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ரத்தத்தை ஆண்டவருடைய ரத்தத்தோட கலந்து இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சுகர் வியாதியை மாற்றுகிறார், பிரஷரை மாற்றுறார். ஆண்டவர் இன்னைக்கு வீசிங் மாற்றுறார். ஓ ரிபா லாகா ராகா ஷகனா சியாந்தாராவா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மை விடுவிக்கிறது, நமக்கு அற்புத சுகங்களை தருகிறது. ஆபிரகாம் செலுத்திய பலி, அதனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வியாதிகள், பலவீனங்கள் என்கிற சகாப்தமே கிடையாது. இதுவரைக்கும் இதை நான் புரியல, இதை தெரியல. ஏதோ இயேசு ரத்தத்தை பத்தி சொல்லுவந்தா அத சத்தியம் என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறார். நீங்க ஒவ்வொரு வினாடியும் சொல்ற இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், அதுல சக்தி இருக்கு, அதுல வல்லமை இருக்கு. இயேசுவின் ரத்தத்தை சொல்ல 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 கட்டுகள் உடையும், பலவீனங்கள் மாறும், தடைகள் உடையும், வாசல்கள் திறக்கும். இயேசுவின் ரத்தத்தை சொல்ல 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 புது பாதைகள் திறக்கும். ஆபிரகாம், நீ இனிமேல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவதில்லை, ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ இனிமேல் சிறியவன் அல்ல, குறை உள்ளவன் அல்ல, நீ மகா பிரபு என்று அழைக்கப்படுவாய். உன்னிலே ஒரு குறைச்சலும் இன்றி நீ கர்த்தருக்கு செலுத்திய பலி உன் வாழ்க்கையை ரூபீகரித்திருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்தை விசுவாசிச்சு, இந்த ரத்தத்தை விசுவாசிச்சு, இந்த ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிச்சு நம்பிக்கையோட புறப்பட போறீங்க. இயேசு ரத்தத்தை சொல்லிட்டே போனோம். வீட்டுல போய் இயேசு ரத்தம் சொல்லணும். என்னைக்கும் இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம்,
இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டே இருக்கணும். உங்க பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போவாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீங்க வேலைக்கு போகிற இடத்துல நீங்க சமயம் கிடைக்கும் பொழுது உங்க இருதயம் சொல்லிட்டே இருக்கணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஊழியத்துக்கு போகும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பயண நேரங்களில் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லணும். இயேசுவின் ரத்தத்தால சகல நன்மையும் நமக்கு உண்டாகும். நீங்கள் இனிமேல் ஆபிரகாம் திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுவீர்கள். எல்லாரும் எழுந்திருக்கலாமா?